ஜேஎல்ஆரில் பந்திப்பூர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம 2 days பந்திப்பூர் முதுமலை வந்து போயிருந்தோம். அதில் ஒரு நாள் வந்து பந்திப்பூர் ஜேஎல்ஆரில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். மகாராஜா பேக் வந்து புக் பண்ணி போனதுனால ஸ்டே கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருந்தது. அது போக இதில் லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடடு, பஃபே டைப்பு. அப்புறம் 2 சஃபாரி வந்து நமக்கு கொடுப்பாங்க, ஈவினிங், மார்னிங்கு. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சஃபாரியில் என்னெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து லெப்பார்டு, டைகர் எல்லாம் சைட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ரீச் ஆனதே கொஞ்சம் லேட்டு, 2 o'clock மேலே தான் போயிருந்தோம். லஞ்ச் எடுத்ததையுமே நம்ம சஃபாரி போயிட்டோம். ஃபஸ்ட் எடுத்ததையுமே ஈவினிங் சஃபாரியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபீமேல் எலிஃபெண்ட்டு தனியாக இருந்தது. ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. இதில் இந்த எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு லெவலாக இருந்தது. எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 200 கிலோக்கு மேலே ஃபுட் எடுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அது சாப்பிட்டே தான் இருக்கும். இடையில ஒரு 3 hours மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும். அது பாட்டுக்கு சாப்பிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்குங்க ஃபாரஸ்ட்டில். காடுகள் வந்து செழிப்பாக இருக்கணுன்னா யானைகள் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டு. அது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ராவாக இருக்கும். ஸோ போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக மரங்கள் உருவாக வாய்ப்பு அதிகம். இந்த வீடியோவில் நிறைய நேச்சுரல் சவுண்டோட காமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்ட் 872.24 ஸ்கொயர் கிலோமீட்டரு. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இந்தியாவிலேயே. இந்த ஃபாரஸ்ட்டில் எல்லா விதமான வைல்ட் அனிமல்ஸுமே இருக்குது, எக்ஸப்ட் லைனை தவிர. அது போக இங்கே ஒரு டைம் ஹைனா கூட இருந்த மாதிரி சொன்னாங்க, ஒரு நியூஸ் கூட வந்துருந்துச்சு. பட் அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. இந்த ஃபாரஸ்ட்டில் டைகர் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 190+ டைகர்ஸு. அது போக இதில் 300+ லெப்பார்ட்ஸ் இருக்குங்க. பிளாக் பேந்தர் எல்லாம் கூட இங்கே இருக்குது. அது போக எலிஃபெண்ட்ஸோட கவுண்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் 1000ங்க, 1200 அரௌண்ட் இருக்குது. இங்கே டீஸ் பார்த்திங்கன்னா 50,000+ இருக்குங்க, ஸ்பாட்டட் டீஸு. அது போக சாம்பார் டீஸுமே பார்க்கலாம் இங்கே. ஷிவுக்கு பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டஸ்கரு, வேறு லெவல் சைட்டிங்கு. பயமே இல்லாமல் கெத்தாக நின்றுட்டு இருந்ததுங்க. 2 வண்டி அங்கே நின்றுட்டு இருந்தது. அது ஒரு துளி வந்து வெஹிக்கிளை கன்சிடரே பண்ணல. அது பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டு இருந்ததுங்க. எப்போவுமே டஸ்கர் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கும். எப்போ தான் அதை குரூப்போடு பார்க்கலாம். நார்மல் எலிஃபெண்ட்டோட டஸ்கரை வந்து நம்ம பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குங்க அதோட சைட்டிங்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் எலிஃபெண்ட் டென்சிட்டி பார்த்திங்கன்னா 0.96 ஸ்கொயர் கிலோமீட்டரு. நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்க்கலாங்க ஒரு இந்த மாதிரி மான்சூன் சீசனில். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போயிடும். அதாவது பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா
நிறையா ஃபாரஸ்ட்டோடு கனெக்ட் ஆகிருக்குது. முதுமலை, வயநாடு, இந்த பக்கம் நாகர்கோவில். ஸோ எலிஃபெண்ட்ஸ் வந்து ஒரு சில டைமில், சம்மர் டைம்லலாம் வந்து மைக்ரேட் ஆகி வேறு பிளேஸுக்கு போய்க்கும். நம்ம ரீசெண்டாக எப்போ வந்தாலும் இங்கே நிறைய எலிஃபெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுதுங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் இந்த சீசனில். கொஞ்ச நேரமாக டஸ்கரை வந்து சைடில் தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டே இருந்தோம். சடனாக நமக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்க. ஃப்ரண்டில் டஸ்கரை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. பக்கத்தில் அதோடய ஃப்ரண்ட் வியூ செம்ம கெத்துங்க. உங்களுக்கு இந்த டஸ்கர் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு.
டஸ்கரை வந்து ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டே இருந்தோங்க. அது சாப்பிட்றது ஒரு சில ரியாக்ஷன் பண்ணுச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டஸ்கர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிப்பை கன்டினியூ பண்ணோம். மெயினாக வந்து டைகர் பார்க்கலாங்கிறது தான் ஸ்கோப்பே. பட்டு டைகர் இது வரைக்கும் நமக்கு ஸ்பாட்டே ஆகலை. பேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாறையில் உட்காந்துட்டு இருந்ததுங்க. வெஹிக்கிள்ஸ் பார்த்துமே அது எதுவுமே ஃப்ளை பண்ணல, பயப்படல, அதே இடத்துல இருந்ததுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் சடனாக எந்திரிச்சு நின்றுச்சு. க்யூட்டாக இருந்ததுங்க இந்த பேர்ட் பார்க்குறக்கு. இந்த பேர்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பந்திப்பூர் முதுமலைனாவே ஸ்பாட்டட் டீஸ் தாங்க. தௌசண்ட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக எலிஃபெண்ட் நிறையா பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா 3வது டைம் எலிஃபெண்ட் பார்க்குறோம். இது வந்து ஒரு குரூப்புங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது மதர் எலிஃபெண்ட்டு, குட்டி எலிஃபெண்ட்ஸு. இதில் 3 மதர் எலிஃபெண்ட்ஸு, 3 பேபி எலிஃபெண்ட்ஸ் இருந்துச்சு. இதில் பால்லாம் குடிச்சிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி 3 பேபி எலிஃபெண்ட், 3 மதர் எலிஃபெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். 1-2 பேபி எலிஃபெண்ட்ஸ் இருக்கும், பெரிய எலிஃபெண்ட் ஒரு 2-3 இருக்கும். இப்படி குட்டிக்கு ஈக்குவலாக மதர் எலிஃபெண்ட்ஸுங்க. குட்டி எலிஃபெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ரொம்பவுமே வந்து எலிஃபெண்ட் வந்து குட்டி மேலே பாசமாக இருக்கும். ரொம்பவுமே அதோட சேஃப்டியை வந்து பாதுகாக்கும். குட்டியோட சேஃப்டிக்கோசரம் வந்து அது வழக்கமாக நடக்கிற டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் கம்மியாகவே நடக்குங்க குட்டி இருந்துச்சுன்னா. ரொம்பவுமே அக்ரெசிவாக இருக்கும் குட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா. இப்போ குட்டியோடு இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறதே பெஸ்ட்டுங்க. நம்ம கிட்ட தள்ளலாம் போனோம்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். எலிஃபெண்ட்டை குட்டியோடு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா குட்டி எலிஃபெண்ட்டுக்கு டஸ்க் இருக்கும். இந்த மாதிரி டஸ்க் இருக்கிற குட்டி எலிஃபெண்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டு முதுமலை சஃபாரியில் வந்து எலிஃபெண்ட் குரூப்பு, அதில் குட்டி எலிஃபெண்ட்டுக்கு வந்து டஸ்க் இருக்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம் அந்த சீசனில். பொதுவாக எனக்கு எலிஃபெண்ட் சைட்டிங் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேங்க. உங்களுக்கும் வந்து நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து நவம்பர் மாதம் முதல்ல போனதுனால ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருந்துச்சு. இந்த புஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது, முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறையா டீஸ் வந்து ஸ்பாட் ஆச்சு. மங்கூஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நேரம் வந்து வெஹிக்கிளை பார்த்துமே பயப்படாமல் வெஹிக்கிளுக்கு முன்னால் வந்துட்டு பின்னால் போயிட்டு மறுபடியும் முன்னால் வந்துட்டு ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதே ஏரியாவில் இருந்துச்சுங்க. நல்ல சைட்டிங்கு, வெஹிக்கிளெலாம் பார்த்து பயப்படவே இல்லை அது. மங்கூஸ் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த பேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பிளாக் கலரில் இருந்தது. இதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. மோஸ்ட்லி டைகர் சைட்டிங் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி நம்ம டைகரை சைட் பண்ணோன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான பாண்ட்ஸ் அங்கங்கே இருக்கும். ஒரு சில பாண்டில் தான் வந்து டைகர் அதிகமாக சைட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய பாண்டில் நிற்கும்போது தான் இந்த ஃப்ளவர்ஸு, இந்த வண்டெல்லாம் பார்த்தோம். அது போக இந்த டர்ட்டிலு ரொம்ப நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்ததுங்க. இந்த டர்ட்டில் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல். நெக்ஸ்ட்டு நமக்கு அலாம் கால் கேட்டுச்சுங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சாம்பார் டிஷ் வந்து ரைட் சைடில் தனியாக இருந்ததுங்க. மேலு நல்லா சாப்பிட்டு இருந்தது, ரொம்பவுமே அலர்ட்டாக இருந்தது. ஸோ மேபி டைகர் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். டைகர் எதுவும் வரல. ஏன்னா ஒரே ஒரு சாம்பார் டீரு தனியாக இருந்தது. மோஸ்ட்லி சாம்பார் டீஸ் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கம்மியான கவுண்டில் இருக்கும் இந்த மாதிரி பந்திப்பூர் ஏரியாவில். ஆனால் தேக்கடியெல்லாம் போனீங்கன்னா குரூப்பாக பார்க்கலாம், சாம்பார் டீஸு ஃபேமிலியாக இருக்கும். இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸ் தான் வந்து பெரிய குரூப்பில் பார்க்கலாம். சாம்பார் டீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான கவுண்டில் தான் இருக்கும். அலாம் கால்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு இருந்தது, பட் டைகர் எதுவுமே சைட் ஆகலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ஒயில் காஸ் வந்து சைட் ஆச்சு. இந்த இடத்துலையுமே வந்து காட்டுக்கோழி எல்லாமே சவுண்ட் போட்டுருந்தது. மேபி லெப்பா டைகருக்கான சான்ஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் எதுவும் சைட் ஆகலை. பட் இந்த ஒயில் காரோட சைட்டிங் வேறு லெவலில் இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் எலிஃபண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்தியன் காஸை வந்து பார்க்க முடியும். ஒரு சில டைமில் தனியாக பார்க்கலாம், 2-3 ஒரு ஸ்பாட் ஆகும். சம்டைம்ஸ் குரூப்பாகவும் ஸ்பாட் ஆகுங்க. 50+, 100+ இந்த மாதிரி கூட பார்க்கலாம் நமக்கு லக் இருந்ததுன்னா. இந்த இந்தியன் காஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலிஃபென்ட் மாதிரி தான்.
அதோட சாப்பிட்றது, அதோட ஃபாரஸ்ட் ஏரியா எப்படி இருக்கணுங்கிறது. இந்த இந்தியன் கார்ஸுமே வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து மைக்ரேட் ஆகி வேறு பிளேஸுக்கு போவோம், பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு. எகைன் வந்து சம்மர் முடிஞ்சதையும் ரிட்டன் வந்துடும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு. ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி இந்தியன் கார்ஸ் எல்லாம் வந்து டைகர் வந்து ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் டைகருக்கு ஏதாவது வருமா இல்லையான்ட்டு. டைகர் எதுவுமே சைட் ஆகலை. நம்ம அங்கேருந்து மூவ் ஆகி லெப்பார்ட் பார்க்கலான்ட்டு லெப்பார்ட் சைட் ஆகிற பிளேஸுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த ஒயில் போர் பார்த்தோம். ஸ்பாட்டட் டீஸ் பக்கத்தில் இருந்தது. ஸ்பாட்டட் டீஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது. ஸோ மேபி லெப்பார்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வருங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த ஒயில் போரை வந்து ஆல்ரெடி லெப்பார்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மாதிரி சொன்னாங்க. எப்படியோ தப்பிச்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக லெப்பார்டு வந்து இந்த மாதிரி ஒயில் போரை வந்து அட்டாக் பண்ணுறது ரேராக தான் பண்ணும். ஏன்னா அதோட தலையில் வந்து கொம்பு இருக்குங்க. ஸோ அது வந்து இன்ஜூர் பண்ணி விட்ருமாம்மா லெப்பார்டையோ டைகரையோ. ஸோ இதை ஹண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேர் தான். நம்ம பந்திப்பூரில் வந்து ஹரிணி, வனஸ்ரீ காட்டேஜஸ் எல்லாம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த டைமில் லெப்பார்டு மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் தான் ஹண்ட் பண்ணியிருக்கு. நம்ம அதோட வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம இது வரைக்கும் ஒயில் போர் ஹண்ட் பண்ணி நம்ம பார்த்ததில்ல லெப்பார்டெல்லாம். டீஸ் எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் போட்டு கொஞ்சம் அலர்ட்டாகவே தாங்க இருந்தது. இது வந்து லெப்பார்டு மூவ் ஆகிற ஏரியா தான் அதிகமாக. இந்த ஃபாரஸ்ட்டில் மோர் தென் 50,000 ஸ்பாட்டட் டீஸ் இருக்குங்க. ஸோ லெப்பார்டுக்கோ டைகருக்கோ ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதுவும் ஃபாரஸ்ட்டில் இந்த ஸ்பாட்டட் டீஸை குரூப்பாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஈவன் முதுமலையிலையுமே நிறையா பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பாட்டட் டீஸ். மெயினாக இந்த சஃபாரியில் டைகரோ லெப்பார்டோ பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு இந்த ஈவினிங் சஃபாரியில் எதுவுமே சைட் ஆகலை. நம்ம ரிட்டன் போகும்போது எகைன் வந்து மெயின் ரோட்லேயே இந்த எலிஃபெண்ட்டு, பேபி எலிஃபெண்ட்டோட பார்த்தோம். நல்ல பெரிய எலிஃபெண்ட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருந்துச்சு. அது போக இன்னொரு எலிஃபெண்ட் இருந்தது ரைட் சைடில். கடைசியாக பந்திப்பூர் அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிச்சு. கிராஸ் ஆகி வந்திருக்கும் போல் ஏதோ வெஹிக்கிளில் நிற்காமல் வந்ததுனால அதை அட்டாக் பண்ணுற மாதிரி போச்சு. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. பேம்புவா என்னது? நீங்களா பேம்புவா? கண்டு ஒன்று கிளைமேட் எப்படி கிஷு? நல்லா குளிச்சு குளிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ சாப்பிட போயிட்டுருக்குங்க. ஹாட் வாட்டர்லையும் என்ன ஹீட்டர் சஃபாரி போயிட்டு வந்து சிவ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாங்க. இப்போ வந்து டின்னருக்கு போயிட்டுருக்கோம். ஜேஎல்ஆரில் பந்திப்பூர் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடு. இப்போ நம்ம டின்னர் இங்கே சாப்பிட்டோம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. சிவ எப்படி இருந்தது? ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அது போக வெஜ்ஜில் நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சப்பாத்தி இல்லை ரொட்டி. ஷிவ் காலையில் சஃபாரிக்கு ரெடி ஆகிடுச்சு, கிளம்பிகிட்ருக்கோம். சன்ரைஸ் ஆகல, லைட்டாக விழுந்துருக்கு.
பந்திப்பூர் சஃபாரி ஆஃபீஸ். மார்னிங் சஃபாரியில் நமக்கு பார்க்குறக்கே ஃபாரஸ்ட் வந்து செமையாக இருந்ததுங்க. மிஸ்ட் அந்த வியூவில் எடுத்ததையுமே உள்ளே என்ட்ரானதையும் ஃபுல்லாக ஸ்பாட்டட் டீஸுங்க நிறைய பார்த்தோம். மெயினாக வந்து பந்திப்பூர் போனாவே நிறைய டீஸ் பார்ப்போம். ஸோ அங்கே சஃபாரி எடுத்தோம்னா டீர் சைட் பண்ணுறதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே டீர் சைட் ஆச்சுன்னா நிறுத்த மாட்டாங்க வெஹிக்கிளை. போகிற வழியில் அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். மெயினாக எலிஃபண்டோ டைகரோ லெப்பாடோ சைட் ஆச்சுன்னா நிறுத்துவாங்க. ஒயில்ட் கார்ஸ் சைட் ஆனாலும் நிறுத்துவாங்க. சீனரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறக்கு செமையாக இருந்தது. அதோட ட்ரீ ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் தண்ணியில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நம்ம மார்னிங் ட்ரிப்லேயாவது லெப்பர்டோ டைகரோ சைட் பண்ணுவோமான்னு பார்க்கும்போது டைகரோட வந்து ஃபுட்பிரிண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்பவுமே ஹோப்பாக இருந்தது டைகர் கண்டிப்பாக இந்த தடவை சைட் பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனதையுமே ஒரு சிங்கிள் எலிஃபென்ட் ஃபீமேல் எலிஃபென்ட் பார்த்தோம். வெஹிக்கிள் வரதை பார்த்துட்டு சடனாக உள்ளே போயிடுச்சுங்க. நமக்கு அது தெரியல, நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து ஒயில்ட் காரோட ஒரு பெரிய குரூப்புங்க. நல்ல சைட்டிங்கு. இதில் நிறைய மேல் ஒயில்ட் கார்ஸ் இருந்துச்சு. இதில் ஃபைட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது. மார்னிங் அந்த நெக்ஸ்ட் வியூக்கு சைட்டிங் வந்து சூப்பராக இருந்தது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் இந்தியன் கார்ஸை இவ்வளோ குரூப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். ஒரு சில டைமில் நல்ல சீசனில் வந்து நிறைய கார்ஸு வந்து அட் அ டைமில் பார்க்கலாம். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுண்ட் அதிகம். இதோட கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலிஃபென்ட் மாதிரி தான். இந்த இந்தியன் கார்ஸுமே பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து சம்டைம்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் போகும். அதாவது வயநாடு, முதுமலை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்குலை எல்லாமே வந்து மூவ் ஆகும்.
ரொம்ப நேரம் நம்ம ஒயில்ட் கார்ஸை வந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் நம்ம அலாம் கால் மாதிரி கேட்டுச்சு. எலிஃபெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்தது. ஸோ டைகர் சைட்டிங் மேபி சான்ஸுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது நிறையா ஸ்பாட்டட் டீஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி பாண்டு நிறைய பார்த்தேங்க. மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு ஒரு பாண்டுமே சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் அந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி சூப்பராக இருந்தது அந்த சீனரிஸு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் குரூப்பை பார்த்தேங்க. இதில் ஒரு 4 எலிஃபெண்ட் இருந்தது. 3 வெளியே இருந்தது, 1 உள்ளே இருந்தது. நல்ல சைட்டிங்கு. எகெயின் லாஸ்ட் மினிட்ல டைகரோ லெப்பர்டோ பார்க்கணுன்னு நம்ம ட்ராக் பண்ணி போயிட்டு தாங்க இருந்தோம். பட்டு நமக்கு இது வரைக்குமே லெப்பர்டோ டைகரோ வந்து இந்த தடவை சைட் ஆகலை. ஃபுட் பிரிண்ட்டு தான் நமக்கு பார்க்க முடிஞ்சுச்சு. ஜஸ்ட்டு வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. இந்த சஃபாரியில் நிறைய நமக்கு காட்டுக்கோழி வந்து சைட் ஆச்சுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறையா பார்த்தோம். ஒரு 2-3 மட்டும் நம்ம வீடியோ எடுத்தோம்.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனதையுமே ஒரு ஃபீமேல் ஒயில்கார் வந்து சைட் ஆச்சு. The leopard again want to take up the tree. Mostly the tigers should be walking on the track. No? Yeah, sometimes they walk on the track. No, because the grass is wet. You see, there's a wet growing here. நமக்கு வந்து டைகர் வந்து சைட் ஆகலை, லெப்பார்டாவது சைட் பண்ணலான்ட்டு லெப்பார்டு மூவ்மெண்ட் ஆகிற ஏரியாஸில் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். டீஸ் நிறையா இருந்தது, அலாம் கால் இருந்தது. அந்த டைமில் தான் டீர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தது. பொதுவாக ரோட் கிராசிங் வந்து எந்த அனிமல் பண்ணாலும் பார்க்குறது செம்மையாக இருக்கும். அதிகமாக வந்து பந்திப்பூர் முதுமலையில் டீஸ் வந்து கிராஸ் ஆகிறதா பார்க்கலாம். அது போக எலிஃபெண்ட்ஸ் வந்து கிராஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து லெப்பர்ட், டைகர் எல்லாமே கிராஸ் ஆகும். நம்மளோட லக்கு தான். டீ சைட்டிங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஈவன் ஆஃப் ரோடாக மெயின் ரோடாக இருந்தாலும். சரி, லெப்பர்டு தான் சைட் ஆகலை, எகெயின் டைகர் மேபி சைட் ஆகுமான்னு எகெயின் ஒரு பாண்டு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அலாம் கால் கேட்டுச்சு, பட் டைகர் எதுவுமே வரல. இந்த ஸ்பாட்டட் டீஸ் கொஞ்சம் பயத்தில் இருந்தது. டைகர் வரன்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டைமில் தான் மான் வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். Big herd. That one was empty. அலாம் கால் அப்பப்போ கேட்டுகிட்டே இருந்தது. டைகர் சைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து அலாம் கால் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மேபி இங்கே வராதுன்னு சொல்லிவிட்டு மெயின் ரோடு பக்கம் அலாம் கால் கேட்டுச்சு. ஸோ அகெயின் வந்து ரிட்டன் வந்து மெயின் ரோடு பக்கம் போனோம். போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது தான் நம்மளால் நிறையா டீஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. அது போக இந்த காட்டுக்கோழியை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம். ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் லெப்பார்ட் சைட்டிங்க்கு. நமக்கு எதுவுமே சைட் ஆகலை. ஸோ வந்து ரிட்டன் கிளம்பும்போது ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிறையா டிஃப்ரெண்ட்டான பேரட்ஸ் பார்த்தோம். இந்த பேரட்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பேர்டுன்னு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி
வைல்ட் லைஃப் பற்றி வீடியோ பார்க்குறக்கு, பெட்ஸை பற்றி வீடியோ பார்க்குறக்கு, ஃபிஷஸ் பற்றி வீடியோ பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.